ஈகியருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் பணம் கொடுத்து பயிற்சி கொடுத்து போர் கப்பல் ரேடார் கொடுத்து அணையாது தமிழர்களே பாலச்சந்திரன் நடேசன் இந்திய அரசு இனப்பகை அரசு தமிழர் இனமே நெஞ்சில் நிறுத்து முள்ளி வாய்க்காலில் மூண்ட நெருப்பு அன்பான தோழர்களே, நம்முடைய தமிழீழ மாவீரர்களுக்கு உயிரீகம் செய்த ஈழத்தமிழ் மக்களுக்கு வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு நாளில் தமிழ்நாடு எங்கும் நம்முடைய அமைப்பு உள்ள இடங்களில் எல்லாம் அந்த நிகழ்வுகள் நேற்று தொடங்கி அந்தந்த ஊருக்கு தகுந்தாற் போல் காலை மாலை என்று நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் சென்னையில் இது இங்கே நடந்திருக்கிறது. மாவீரர்களுக்கு தமிழ் பேர் இயக்கத்தின் சார்பில் நானும் வீர வணக்கம் செலுத்திக் கொள்கிறேன். முள்ளிவாய்க்கால் ஈகியருக்கு பல்லாயிரக்கணக்கான படுகொலையான நம்முடைய மக்களுக்கு நினைவேந்தலையும் வீர வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே தோழர்கள் பேசிய நம்முடைய ஆவடி கிளை செயலாளர் பேசியது சரி, நம்முடைய பொதுச் செயலாளர் தோழர் கீவே அவர்கள் பேசியதிலும் தொடர்ந்து தமிழ்நாட்டிலே நம்முடைய ஈகியருக்கு வீர வணக்கம் முழுமையாக வீதிகளில் இன்று நடத்த முடியவில்லை நிலவுகிறது என்பதை சுட்டிக்காட்டினார்கள். தமிழ்நாட்டிலே திமுக அதிமுக ரெண்டு கட்சியும் காட்டிக் கொடுக்காமல் இருந்திருந்தால் இந்த படுகொலையே நடந்திருக்காது. திமுகவும் அதிமுகவும் தமிழ் இனத்தை காட்டிக் கொடுத்து சிங்களனுக்கு துணையாக, இந்திய ஏகாதிபத்தியவாதிகளுக்கு துணையாக நின்றதால் ரெண்டு பெரிய கட்சிகள், அவர்களைச் சேர்ந்த சில கூட்டணிகள் இதெல்லாம் நின்றதுனால இந்திய ஏகாதிபத்தியவாத காங்கிரஸ் கட்சிக்கு துணிச்சல், ஆட்சியில் இல்லாவிட்டாலும் அதே நிலைப்பாட்டைத்தான் பாஜக கொண்டிருந்தது. ரெண்டு பெரிய கட்சிகள் நமக்கு இருக்கும் பொழுது சின்ன சின்ன கட்சிகள் தனிநபர்கள் குரல் கொடுத்தால் என்ன செய்ய முடியும் என்று இந்திய ஏகாதிபத்தியவாதம் நினைத்தது. பிற்காலத்தில் 2011 தேர்தலில் தான் நம்ம ஈழத்தமிழர்களுக்கு அதிக செல்வாக்கு இருக்கிறது, பிரபாகரனுக்கு செல்வாக்கு இருக்கிறது என்று ஆனந்தவுடன் கணக்கெடுப்பை அது வெளிவந்த பிறகு ஜெயலலிதா ஆதரிப்பதாக பேசினார். ஆனால் அதே ஜெயலலிதா தான் 2001-2002 சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தார். பிரபாகரனை விலங்கு மாட்டி பிடித்து வந்து தமிழ்நாட்டிலே நீதிமன்றத்தில் இருத்த வேண்டும் ராஜீவ்காந்தி கொலைக்காக என்று சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றிய நபர் ஜெயலலிதா. அப்போ டெல்லியில் இருக்கவனுக்கு எவ்வளவு சௌகரியமா இருக்கும், மக்களுடைய வாக்குகளை அதிகமாக வாங்கி ஜெயிச்சு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஜெயலலிதா அப்படி இருக்கு, கருணாநிதி ஏற்கனவே அப்படி இருக்காரு. அப்போ தமிழ்நாட்டில் சில பேர் கூச்சல் போடுவானுங்க, அது பெருசு இல்லை. ரெண்டு பெரிய கட்சிகள் இருக்கு, நமக்கு காட்டி கொடுத்த கட்சிகள், இன்றைக்கும் காட்டி கொடுத்து கொண்டிருக்கூடிய கட்சிகள் திமுக அதிமுக. ஞாபகம் நீங்க இந்த நினைவேந்தல் நடத்த முடியவில்லை வெளியில அப்படிங்கிறப்ப, திமுக ஆட்சி அமைப்பதற்கு படிக்கட்டுகளாக இருந்தது 65 மொழி போர்ல விழுந்த பிணங்கள். கீவே சொன்னார்ல, 400 சுட்டு கொண்டாங்க 65 ராணுவத்தை வரவழைச்சி இந்தி வேண்டாம்னு சொல்றதுக்காக. இந்தி வேண்டாம் என்பதுதான் திமுக கொள்கை. அவங்க தான் தூண்டி விட்டு அதை பற்றியே 63லேருந்து இந்திய எதிர்ப்பை பேசி வளர்த்து விட்டவங்க நாங்கள்லாம் படிக்கிற போது.
ஆனால் இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த தியாகிகளுக்கு எந்த நினைவு சின்னமும் எழுப்பவில்லை. நம்ம முயற்சியில் மயிலாடுதுறை சாரங்கபாணிக்கும் திருப்பூர்லையும் நினைவு சுடர்கள் தூண்கள் ஏற்றினார்கள். அப்புறம் கடுமையாக பேசி பேசி திமுகவை, ஏன்னா அவங்க கீழப்பழூர் சின்னச்சாமியிலேருந்து ஆரம்பிப்பாங்க. அவள் தான் முதன்னு இந்திய எதிர்ப்பு தியாகின்னா பிற்காலத்தில் வந்து தீக்குளித்த முதல் தியாகி கீழப்பழூர் சின்னச்சாமி, அரியலூர் மாவட்டம் அது. அவரை பற்றி பேசுவாங்க திமுக, ஆனால் அவருக்கு ஒரு நினைவு சின்னம் கூட கிடையாது. 2011 கடைசியில் வந்து 2011 தேர்தலுக்கு முன்னாடி 2010 ஸ்டாலின் வந்து ஒரு 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 அதிகபட்சம் போனால் ஒரு 3/4 முழம் இருக்கும். கீழப்பழூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து அந்த சிலை பாருங்க. கீழப்பழூர் சின்னச்சாமிங்கிற எழுதெல்லாம் கூட தெரியாது, எழுதியிருப்பானுங்க, அதெல்லாம் விட்டுட்டாங்க. சம்பிரதாயத்தை திறந்து வச்சார், வேற யாருக்கும் இல்லை. ஐயம்பாளையம் வீரப்பன் ஆசிரியர், 25 வயசு பையன், அவர் ஆசிரியராக இருந்தவர், தீ குளிச்சு இறந்து போயிட்டார். 65 மொழி போறல, ஹிந்தி கூடாதுன்னு. அவருக்கு சிலை தயார் பண்ணது எல்லாம் திமுக செட்டு. நம்ம தோழர் ஒரு ஆய்வாளர் இருக்காரு, கரூர், அந்த பேரோட மணிமாறன இல்லை வரும், அவங்கெல்லாம் முன்முயற்சி எடுத்து சிலை திறப்பு விழாவுக்கு போன ஒரு சுபவீர பாண்டியன் திறக்கக்கூடாதுன்ட்டாங்க. திமுக ஆட்சியில் இன்னைக்கு வரையிலும் சாக்கு போட்டு மூடி கிடக்கு. ஐயம்பாளையம் வீரப்பன், கரூர் மாவட்டம். ஈழத்தமிழர் மட்டும் நினைக்கிறீங்க, இந்த ஊர் தமிழனுக்கு எதிரானவன் தான் திமுக. வாக்குச்சாவடி வாடிக்கையாளர்களாக மட்டும் தமிழர்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த ரெண்டு கும்பலுடைய லட்சியம். அதுக்காக சில பாடல்கள், கவிதைகள் சொல்லிக்குவாங்க. நம்ம தமிழ் பாடல்களை காட்டி கொடுக்குற கும்பல் இது. என்ன அந்த ஐயம்மாள் வாத்தியார் வருது, திமுக ஆதரவாளர், ஆசிரியர் வீரப்பன், 25 வயசு பையன், தீக்குளிச்சு இறந்து போயிட்டாரு. அந்த சிலையை திறந்தா என்ன? நாங்க ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி போனோம். இங்க இருக்குல்ல காந்தியடிகளுடைய காந்தி மண்டபம்லாம் இருக்குல்ல, அங்கதான் சில தியாகிகள் மண்டபம்லாம் இருக்கு. மொழிப்போர் தியாகி மண்டபம் ஒன்று இருக்கு, அது மட்டும் பூட்டி கிடக்கு. எந்த ஆண்டு மொழி போர் எந்த விஷயம் கிடையாது இல்லை. ஏன்னா சுட்டு கொன்ன அந்த 65-400 பேர் சுட்டுக் கொள்வதற்கு காரணம் அந்த முதல் மந்திரி காங்கிரஸ்காரர் பக்தவச்சலம். அவருக்கு சிலை எழுப்பி அவருக்கு மண்டபம் அமைச்சிட்டாரு கருணாநிதி முதல்வராக இருக்கும்போது. இப்போ 96 அவர் முதல்வர் ஆன போது 98 வாக்குல நாங்கெல்லாம் மறியல் பண்ணி கைதானோம். ஏன் மொழிப்போர் இயற்கை ஏன் வைக்கலன்னு கேட்குறோம் எல்லாரும். அவங்களோட ரொம்ப நெருக்கமாக இருக்கிற நம்ம இறைக்குருவனார், அவரும் நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் மறியல் பண்ணி கருணாநிதி திறக்க போகும்போது மறியல் பண்ணி கைதானோம். அப்படி வச்சுங்க. அப்படி வந்த பிறகு அதெல்லாம் பண்ணிட்டு பக்தவச்சலத்துக்கு மண்டபம் தந்துட்டு படுகொலை பண்ண ஆளுக்கு மொழிப்போர் எதுவும் பண்ணலன்னு கேட்டால் சும்மா ஒரு மொழிப்போர் தியாகிகள் மண்டபம்னு ஒன்று வச்சார். எதுக்கு, எந்த ஆண்டு என்னன்னு எந்த பேரும் இல்லை. அதுவுமே தொலைபேசியில் பேசி அந்த அதிகாரிகிட்ட அப்புறம் ஒரு அங்கே வேலை பார்க்குற பியூன் வந்து திறந்து விட்டார். பார்த்துட்டு வந்த எந்த வரலாறு இருக்காது. அதில் திமுக ஆட்கள் படமெல்லாம் இருக்கும். மொழிப்போர் தியாகியில் சிறைக்கு போயிருப்பாங்கல்ல, மொழிப்போர் நடத்துறதில்ல, பண்பில் தர்மலிங்கம், அவர் இவர் எல்லா படமும் இருக்கும். அவங்கெல்லாம் இந்திய போராட்டம் நடத்தினாங்க 63 இப்போ ஜெயிலுக்கு போயிருப்பாங்க, ஒரு மாதம் இருந்திருப்பாங்க, 10 நாள் 15 இருப்பாங்க. அது எல்லா படமும் இருக்குங்க. அரங்கண்டல் அவர் இவர் எல்லா படமும் இருக்கு. அதோட நம்ம ஆளுவ படமும் இருக்கு, தீக்குளிச்சாவும் படமும் இருக்கு. அதில் பக்கத்தில் தீக்குளிச்சாங்கல்ல, உயிரை விட்டாங்கல்ல, அங்கே போய் பாருங்க ஒரு நாளைக்கு. அது பூட்டி கிடக்கா என்னன்னு தெரியல, பூட்டி கிடக்குது. இப்போ நீங்கள் ஈழத்தமிழர்களுக்கு ஒன்றும் செய்யலைங்கிறோம்ல, எந்த தமிழனுக்கும் செய்ய மாட்டான் திமுகவும் அதிமுகவும். வெறும் திமுக மட்டும் இல்லை, இதை கேட்பாரா எதையாவது எடப்பாடி பழனிசாமி? தமிழ் இனத்தில் பிறந்த பழனிசாமி இருக்காருல்ல, கேட்பாரா? இனத்தை காட்டி கொடுத்து இனத்தை அடகு வச்சு பதவி அனுபவிக்கிற கும்பல் இதெல்லாம். எப்போ சொல்றீங்க, அந்த காலத்துல ராவணன் காலத்துல நடந்துச்சு. ராவணன் தம்பி விபீஷனை காட்டி கொடுத்தான், அப்புறம் வெள்ளைக்காரன் காலத்துல எட்டப்பன் காட்டி கொடுத்தான்.
இந்த பீஷனை எட்டப்பம் கெட்டப்பெல்லாம் இவங்ககிட்ட தோத்து போயிடணும். திமுக அதிமுக ஞாபகம் வச்சுக்கோங்க. காட்டி கொடுக்குற கும்பல் அந்த திமுக. அந்த அந்த ஒழிப்போர் தியாகிகள் தானே இதெல்லாம் பண்ணி வந்து ஆட்சிக்கு வருது. ஒரு நினைவு சின்ன ஒழுங்காக வைக்கிறது. இப்போ தெருவுக்கு தெரு கருணாநிதி சிலை தெரியுங்களா? திருச்சியிலே எத்தனை சிலைன்னு கேட்டு பாருங்க திருச்சிக்காரங்கள. திருச்சி மாநகர எல்லைக்குள்ள மட்டும் எத்தனை சிலை கருணாநிதி? ஒவ்வொரு ஊர்லயும் எப்படி? அங்க கடலுக்குள்ள எத்தனை அடி பேனாது? 130 அடியா? அது ஏதோ சீமான் நான் உடம்பேன்னு சொன்னோன்னா நெத்திச்சிட்டாங்க தற்காலிகமா. தமிழ்நாடு நான் தான் போன தடவை கண்ணோட விட இருந்தோம். தமிழகனோட எழுதணும். தமிழ்நாடு என்பதை கலைஞர் நாடுன்னு மாத்தாம இருந்தாலே பெரிய விஷயம். அடுத்த தடவை ஸ்டாலின் வந்தாருன்னா கலைஞர் நாடுன்னே மாற்றுவார் தமிழ்நாடு. இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தாங்க நம்ம மக்கள். இந்த சகிச்சுக்கிட்டா இதுல பொறுப்புல இருக்கீங்க, இதில் காட்டி கொடுத்துருக்காங்க தமிழர்கள். இது எல்லாம் தான் மாற்ற முடியும். அவங்க சுயநலம், பதவி, பணம், விளம்பரம், மூணுக்காக இனத்தை, தன்னுடைய தாய்மொழியை, தாயகத்தை எல்லாத்தையும் கருதுகிறாங்க. இதுல நீக்கு போக்கே வேண்டாம். திமுக அதிமுகலாம் இனத்தை காட்டி கொடுக்குற கட்சி அப்படிங்கிறது நீக்கு போக்கே வேண்டாம். நம்ம இனப்பகை கட்சிகள் காங்கிரசும் பாஜகவும் இனப்பகை கட்சிகள். அதனால எவ்வளவு நம்ம சரியா இருந்திருந்தோம்னாக்க 8 கோடி பேர் இங்க இருக்கிறோம். சுண்டக்கா போய சிங்களம் 1.25 கோடின்னு சொல்றான் அவங்க நடத்த மக்கள் தொகை. நம்ம 8 கோடி இருக்கிறோம். நமக்கு உலக அங்கீகாரம் கிடையாது. நம்ம அப்படி ஒரு இனம் இருக்கிறதே தெரியாது. நம்ம இனம் இருக்கிறத எப்போ தெரிஞ்சுதான் விடுதலை புலி போராட்டத்துக்கு கூட தெரியுது. அதுக்கு முன்னாடி நம்ம மொழியை பற்றி ஆய்வு பண்ணிடுறாங்க சில அறிஞர்கள். அந்த ஊரில் பெருசாக பெரிய ஆட்கள், ஆய்வாளர்கள், மொழியில் அறிஞர்கள், அவங்களுக்கு தெரியும். பொதுமக்களுக்கு லண்டன்லேயோ ஜெர்மனிலேயோ தமிழர்கள்னு ஒரு இனம் இருக்கு அப்படின்னு தெரியாது. அப்புறம் தெரிஞ்சது தமிழர்கள்னு. சரி, இப்போ தெரிஞ்சவனா இலங்கையில தான் தமிழர்கள் இருக்குன்னு நினைச்சிட்டாங்க. நானே அதில் பாதிக்கப்பட்ட ஆளு. கனடாவுக்கு போகும்போது ஆணையர் வெற்றி விழாவுக்கு அந்த குடியுறவு விமான நிலையத்தில் இமிகிரேஷனில் செக் பண்ணுவாங்க. பண்ணும்போது ஒரு அதிகாரி என்கிட்ட பேசுகிறாரு. நான் வந்து இந்தியானோடனே ஹிந்தியில் பேச தெரியுமாங்கிறாரு. ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷில் பேசுகிறாரு. ஹிந்தி தானே இந்தியா மொழிங்கிறாரு. இதில் பல மொழிகள் இருக்குது. உங்கள் மொழி என்ன கேட்டாரு? தமிழ். அது ஸ்ரீலங்காவில இருக்க முடிகிறாரு. அது அதிகாரி ஸ்ரீலங்காவில் இருக்குங்கிறாங்க. உண்மையாக நடந்தது கனடாவில் இமிகிரேஷனில். அப்புறம் சொன்னேன், நாங்கள் இங்கே தான் நாங்கள் 60 மில்லியன் இருக்கோம் இந்தியாவில் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்பா அந்த மாதிரி நம்ம இனமே வெளியே தெரியாதபடிக்கு இருந்தது. ஈழத்தமிழர்கள் வந்து போராடி தான் தெரிய வந்தது. அந்த அதை பற்றியெல்லாம் இவைகளுக்கு ஒன்றும் இல்லை. இந்த ஊரில் இருக்கவங்க தமிழ் திராவிடன்னு சொல்லுவாங்கல்ல. தமிழங்கிறது இன்னத்துக்கு திராவிட, அவனுக்கு இந்திய. அதை நம்ம இயற்கையான இனத்தை மறைக்கிறது ஒரு துரோக கும்பல்ங்கிறது. துரோக கும்பல்னா நம்ம ஆளுநர் சொல்கிறேன். திமுக அதிமுக எடுத்துக்கிட்டு துரோகம் பண்ணுறவங்க பதவி பதவி இப்போ பீஷனையும் அட்டாக் பண்ணிட்டு போயிடுறோம். இவங்க தான் எடுத்துக்காட்ட கொள்ளலாம். அந்த மாதிரி இருக்கு. இதில் நம்ம வந்து தமிழின பாதிக்கப்பட்ட இடம், அடிபட்ட புலி என்ன வேகமாக இருக்குமோ அப்படி ஒவ்வொரு தமிழனும் தமிழச்சி இருக்கும். நம்ம சரியா இருந்திருந்தா இந்த இழப்பு வந்திருக்குமா? அவங்க என்ன ஜனத்தொகை 35 லட்சம் பேர் அதிகபட்சம். அது என்ன பெரிய ஏரியா? நம்ம ஒரு மாவட்டத்துக்குள்ள இருக்கும். அது எங்கிட்ட இவ்வளவு ஆட்டி படைச்சு வானூர்தியை கண்டுபிடிச்சு உற்பத்தி பண்ணி போய் அடிக்கிறது, அவரை அடிக்கிறது, புது புது கருவிகள். அவன் பஞ்சாயத்துக்கு போய் ஆளுக்கு போடுறான் வெளிநாட்டில் சிங்களம். அவங்க வந்தானே இப்போ நார்வேக்காரன் பஞ்சாயத்து பண்ணா 2 பேரும் பேசுங்கன்னுட்டு இடைக்கால நிர்வாகத்தை பிரபாகரனை கொடுத்தாங்களா இல்லையா? ஞாபகம் இருக்கு அவங்களுக்கெல்லாம்? சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாது. இடைக்கால நிர்வாகம் பிரபாகரன் பிடிச்சவர்கள் நீங்கள் பண்ணிக்கிட்டாங்க. சிங்களம் தொட மாட்டாங்க. எல்லாம் அவங்க தான். கோர்ட்டு கீர்ட்டு எல்லாம் வச்சுட்டாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு. நம்ம நடேசன் தான் போலீஸ் அதிகாரி, டிஜிபி. ஈழத்தில் பிரபாகர் ஆட்சியில் பல வருஷம் நடத்தினாங்க. பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. ஒரு சின்ன பகுதி இது மாதிரி பண்ணிட்டாங்க. துணிஞ்சு நின்னது பாவலா பண்ணாத தலைவர்கள். அங்கேயும் பாவலா பண்ண ஆள் பல பேர் வந்தாங்க. பாலஸ்தீனத்தில் பயிற்சி எடுத்தேன்னு தெரியுங்களா? உங்களுக்கு தெரியாது. ஒரு 7-8 குரூப் இருக்குங்க. EPRLF, பிளாட்டு, டெல்லோ, அது பலது இருந்துச்சு. அவங்கெல்லாம் பாலஸ்தீனத்தில் போய் பயிற்சி எடுத்தார்கள். யாசர் அராபத் இராணுவத்திட்ட.
பிரபாகரன் எங்கேயும் போகல, பயிற்சி உள்ளூர் தான், உள்ளூர் தான், எங்கேயும் போகல பிரபாகரன். எது உண்மையானது எது பெருசுன்னு பெரிய சண்டை நடந்துட்டு இருந்துச்சு. காலம் தானா தீர்மானிச்சு விடுதலை புலி மட்டும்தான் உண்மையான இயக்கம், அதோட தான் பேச்சு நடத்தாங்க என்று நார்வேக்காரன் அவனோட மட்டும் தான் பேசலாம், வேற யாரோட பேசல. உதிர்ந்து போனாங்க. சும்மா போட்டி மற்றவங்களும் தப்புன்னு சொல்லல, சும்மா போட்டி கூட வச்சுக்கிட்டு அது இது நான் அங்கே படித்தேன் இங்கே படித்தேன் இதை பண்ண மார்க்சியம் படித்தேன் அது பண்ணிட்டு கிடந்தீங்க. ஒருத்தன் உருப்படியா இல்லை. 10வது படித்த ஆளு பிரபாகரன் உருப்படியா இருந்தாரு, உண்மையா இருந்தாரு, ஊறுச்சு, அறிவு ஊறுச்சு, உணர்ச்சி ஊறுச்சு. பல்கலைக்கழகங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம்லாம் பிரபாகரன் இருக்கு. அவருடைய அறிக்கைகள், அவருடைய கருத்துக்கள், அவருடைய போர் உத்திகள்லாம் எடுத்தாக படிக்கணும். உலகம் போற அந்த இந்த இது இருக்குல்ல, அது என்ன வெடிகுண்டு கட்டிக்கிட்டு போய் தற்கொலை கூட என்ன பேர் வைப்பாங்க அவங்க, தற்கொலை கூட கரும்புலிகள், கரும்புலிகள் மில்லர் பேர் தொடங்கு. அவங்ககிட்ட தான் கத்துக்கிறான் உலகம் போறோம். காஷ்மீர்காரன் பேசலாம் பிரபாகரன், நம்மளும் கரும்புலியை உருவாக்கணும்டாங்கிறான். கரும்புலி நம்ம சாதாரண இல்லை. நாங்கெல்லாம் இதில் போயிருக்கும்போது அங்கேருந்து வந்தவங்க கனடாவிலாம் பேசுவாங்க. ஆணும் பொண்ணும் கரும்புலியா பேர் கொடுத்துட்டு அங்கே காத்துக்கிற பட்டியல வச்சுருவாங்க. சாப்பிட்டுட்டு அங்கே அதெல்லாம் இருக்கு பயிற்சி எடுத்துட்டு தேதி தலைமையில் கொடுக்கணும், எந்த முகாம் போய் என்னைக்கு இவங்க அடிக்க போகிறாங்க. அதுக்கு போட்டி போடுவோங்க ஆணும் பொண்ணும். நான் முதல்ல வந்துட்டேன், என்ன எதுக்கு சாகிறதுக்கு. இது ஒரு சினிமா இல்லை, உண்மை. நான் அப்பவே இருக்கேன். தலைவரை நல்வப்படுகிறாரு. பெண் பிள்ளைகள் சொல்லுவாங்க கனடாவில் எல்லாம் நாங்கள் போகும்போது அங்கேருந்து வர்றத தமிழர்கள் இந்த மாதிரி இருக்கு. பெண் பிள்ளைகள் சில பேர் வருவாங்க, இங்கே வரவங்க சொல்லுவாங்க, வரிசையில் நிற்கும். நம்ம இனம் தானே அதுங்கிற அந்த உணர்ச்சி அங்கேயும் வரும். அது நம்ம மரபணும். தலைமை தாங்கிற அப்படி யோக்கியமா இருக்கணும். தலைமை தாங்கிறவங்க யோக்கியமா சரியாக இருக்கும். போலீஸ் ஸ்டேஷன்ல பார்க்குற செய்தி பருப்பு குறைச்ச முதல்லாம் அதிகம். காவல் நிலையத்துக்கு புகார் கொடுக்குற பிள்ளைகளை வன்முறை பண்ணிடுவாங்க. அது பெரிய பிரச்சனையாகவும் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கோம். போலீஸ் அராஜகம், போலீஸ் கற்பழிச்சான் சிதம்பரம்னு வச்சுங்க நடந்த ஊர். அது அந்த ஸ்டேஷனில் ஒரு பெருசாக நடந்துச்சு, பல ஊர் நடந்திருக்கு. சிதம்பரம் நடந்தது. சிதம்பரம் காவல் நிலையத்தில் போலீஸ்காரர் கற்பழிச்சான் நிலை அப்படிங்கிறது பிரச்சனையாக வரும், போராட்டக்கார வரும். யாழ்ப்பாணத்தில் ஒரு போலீஸ்காரன் ஒரு பெண்ணை கற்பழிச்சா, பாலியல் வன்முறை பண்ண என்ன பேர் வரும்? சிங்கள போலீஸ் தமிழச்சியை கற்பழிச்சான்னு வரும். ஏனென்றால் அங்க தமிழன் போலீஸ் கிடையாது. அவன் 10 பேர் போலீஸ் இருந்தாலும் ஒரே ஒரு தமிழன் இருந்தா அரிது, பாக்கியெல்லாம் சிங்களம் தான் போலீஸா இருக்கும். அங்க இந்த மாதிரி மாகாண போலீஸ் எல்லாம் கிடையாது. அப்ப இந்த மாகாண பிரிவு கூட போலீஸ்தரமான கூட இல்லை. எல்லாம் அங்கேருந்து கொழும்புலேருந்து நியமிக்கிறதா, எல்லா அதிகாரிகளும் கீழே இருந்து மேலே வரலாம் அவங்க தான், சிங்களம் தான். அப்ப எப்படி வரும் அவங்களுக்கு உதாரணம்? சிங்களம் தமிழச்சியை கற்பழிச்சு. அப்ப இன பிரச்சனையா போது பாருங்க. ஒரு காமுகன் ஒரு பொறுக்கி செய்யற ஒரு செயலை ஒரு இனத்தோடு பார்க்கக்கூடிய நிலை, அவனும் இனத்தோட இனவெறியோடு திருமணம் பண்ணியிருப்பான். அவன் மாறுறான், அவன் அடிமை கூட்டம் நினைப்பான். அந்த மாதிரி அவங்க துப்பாக்கியால அங்கங்க சுட்டு கொண்டு நம்ம மக்களை, அதுக்கு பதிலாக தான் அவங்க துப்பாக்கி எடுத்தாங்க. தீவிர சொல்லும்போது சொன்னார் என்ன நடந்துட்டு. அந்த மாதிரி அங்க பண்ணாங்க. நம்ம ஊர்ல மக்கள் திரள் போராட்டம் தான் நம்ம நடத்தணும். மக்கள் திரள் போராட்டத்தை சிறைக்கு போகணும், போராடணும். இப்போ இன்னைக்கு ஒரு ஈகியர் நினைவு கொள்ள முடியல, தெருவுக்கு போக முடியலங்கிறோம். தமிழரசன் தமிழ்நாடு விடுதலைக்கு போராடினவர். அந்த போராட்ட முறையில் மாற்றுக்கிறதுக்கலாம். நம்ம இனத்துக்காக, மொழிக்காக, தாயத்துக்காக உயிரை தியாகம் பண்ணாரு. பொறியியல் படிச்சுட்டு இருந்த பையன் அவர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பொறியியல் படிச்சுட்டு இருந்தவர் நக்சலைட் இயக்கத்தில் சேர்ந்து அப்புறம் அது 10வது விடுதலை தான் வேணும் அப்படிங்கிற நிகழ்ச்சி வந்தார். அந்த இடத்துல போய் அவர் நினைவு நாள் அன்னைக்கு ஒரு துக்கம் கொண்டாட முடியலைங்க. அவ்வளவு போலீஸ் அந்த ஊர்ல பொன்பரப்பி பக்கத்துல. இறந்து போனவங்களுக்கு போய் ஒரு துக்கம் கொண்டாட முடியலைங்க. அந்த சிலை மார்பளவு சிலை பண்ணி, இப்ப நான் வீரப்பஞ்சலை கட்டி கிடக்குல, தமிழரசன் சிலையும் கட்டி கிடக்கு, பல ஆண்டுகளா கட்டி கிடக்கு. நம்ம என்ன நிலையில் இருக்குன்னு பாத்துங்க. அவன் என்ன பண்ண வடநாட்டுல காந்தியை சுட்டு கொண்ட கோட்சைய தேசிய தலைவர் மாதிரி போட்டுறாங்க. பிறந்த நாள், நினைவு நாள் எல்லாம் பாஜக பகிரங்க கொண்டாடுறான். RSS பாஜக எல்லாம்
கோட்ஸே வடநாட்டுல. இங்க வந்து நம்ம ஒரு தமிழரசன் புலவர் என்னென்ன விட்டாங்க, இப்பெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டாங்க. புலவர் கலியபெருமாளுக்கு பெண்ணாடத்துல போய் நினைவேந்தல் பண்ண முடியாது. நம்ம ஆளுக்கெல்லாம் தொடைஞ்சு போய் பல தடவை மீறி 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 போய் அவர் புதைச்ச இடம் இருக்கு, கல்லறை இருக்கு. அவங்க துணைவியார் அந்த அம்மாவும் சமமாக ஈடுபட்டவங்க இருக்கு. போய் அங்கே வயிற உனக்கு செலுத்த முடியாது. அவ்வளவு கெடுபிடி பண்ணுவானுங்க நம்ம புலவர் கலியபெருமாளுக்கு. எப்படி இருக்கோம்னு பாருங்க, நம்ம எப்படி வைக்கப்பட்டிருக்கிறோம். இதுக்கெல்லாம் மாறுதல் வேணும். இந்தியத்து போறான்னா அவனுக்கு நினைவு சின்னம் கிடையாது, எதுவும் கிடையாது. அவன் சிலையும் கட்டி கிடக்கும், தமிழர் செஞ்சலையும் கட்டி கிடக்கும். இந்த விழாவை வெளியில கொண்டாடக்கூடாது. இப்படி இதெல்லாம் மீறி இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் மாற வேண்டும் என்ற உறுதி எடுத்து அதுக்கு லட்சியம் வேணும். நம்ம தமிழ் தேசியம் தான் லட்சியம். நாம சரியா இருந்திருந்தால் ஈழத்துக்கு நடந்திருக்காரு. நம்ம 8 கோடி பேர் கொஞ்சம் பேர் தான் போராடணும். சிறைக்கு பல சிறைக்கு போனோம். சென்னை சென்ட்ரல் சிறைக்கு போயிருக்கோம், வேலூருக்கு போயிருக்கோம், கோயம்புத்தூருக்கு போயிருக்கோம். இப்போ நாங்களே போயிருக்கோம். பல தோழர்கள் கரூரில் கண்டிஷன் பெயிலில் இருந்தாங்க. அதை இந்திய குடியேறிச்சிட்டு இருக்கிற தோழர்கள் பல ஊரில் கண்டிஷன் பெயிலில் இருந்தாங்க. இப்படி பலது பண்ணியிருக்கணும். ஆனால் மக்கள் எழுச்சி பெற்று பெரும் சக்தியாக மாறினா இவெல்லாம் கீழே விழுந்து வருவாங்க தான். அந்த சக்தியை அடிபட்ட புலி போல அந்த எண்ணம், அந்த உறுதி நம்ம செஞ்சு காட்டணுங்கிற வேகம் ஒவ்வொரு தமிழனுக்கும் தமிழச்சி இன்றைய தலைமுறை நாளைக்கு வரப்போற தலைமுறைக்கு நம்ம ஊட்டணும் என்ற உறுதியை எடுத்துக்கொண்டு கருத்துக்களை பேசுங்க. இதுல ஒரு உறுதிமொழியை மனசுக்குள்ள எடுத்துக்கங்க. மாற்றம் நம்முடைய செயல்பாட்டிலும் மாற்றம் வேண்டும். மக்களை பேசணும், ஈர்க்கணும், அவன் அமைப்பாக்கணும். அமைப்பாக்கி நாளைக்கு என்ன துப்பாக்கின்னு சொல்றோம் இல்லை, சட்டப்படியான ஊர்வலங்களுக்கு கூட வர்றதில்லை. ஒரு மாதம் ஜெயிலுக்கு போயிட்டா போச்சு, உலகம் போச்சுங்கிற மாதிரி ஆகுது. எல்லாரும் ஜெயிலுக்கு போட்டில்லை, சில பேராவது போகணுங்கிற உணர்வு வரணும். அந்த உணர்வை பெற வேண்டும் என்று இந்த வீரர்கள் வீராங்கனைகளை நினைவு கூறும் பொழுது நாம் அதை எடுத்துக்கணும். இப்போ கடைசியில் கொண்டாட பொதுமக்களை, சாதாரண மக்களை எல்லாம் உயிர் தப்பி பிழைப்பதற்காக போய் ஒரு இடத்துல ஒதுங்கின மக்கள் போர் முனையை விட்டு எட்டி போனோம். அதை போர் முனையாகனா அந்த பையன் சிங்கள அவனுக்கு தான் இந்தியா தோணுச்சு. ஈவிரக்கமில்லாத கொலைகாரர்கள், போர் முனையை விட்டு ஒதுங்கி போயிருந்த மக்கள், பல்லாயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருந்த மக்கள் அங்க போய் சொல்றான் அது போர் முனையே இல்லை. ஞாபகம் ஓரம் ஒதுக்கு. இப்ப அது போர் முனை போல போர்க்களம் போல நினைவு சின்னமா நமக்கு இருக்கு. அப்படிதான் அது ஒதுங்கி போய் மக்கள் போறாங்கிறது நம்ம கிட்ட இருக்கோம். தலைவரே சொல்லி போய் மக்கள் பாதுகாப்பா போன இடங்க அது. அப்படி இருக்கு. அகதியை பத்தி சொன்னீங்க, அதாவது நம்ம அகதிகளுக்கு குடியுரிமை இல்லை, ஒண்ணு இல்லை கீழ அகதிகளுக்கு. அதே போய் பாருங்க அங்க இதுல மடிகரை பக்கம் கர்நாடகத்துல திபேத்திலே வந்து அகதிகள் இருக்கான். திபேத்திலிருந்து வந்தவங்க 60களில் வந்தவங்க. பெரிய பெரிய மாளிகை அரசு கட்டிக்கிட்டு இருக்கு. மாதம் சம்பளம் உதவித்தொகை எக்கச்சக்கம். ஜம்முன்னு உல்லாசமா இருக்காங்க ஆணும் பொண்ணு. அங்க போய் பாருங்க கர்நாடகத்துல மடிகரை பகுதியில. அவங்களுக்கு நம்மளுக்கு ரெஃப்யூஜி என்கிற அந்தஸ்து கூட இல்லை. அவங்களுக்கு ஸ்டேட்லெஸ், அரசு நாடற்ற மக்கள்னு வச்சிருக்காங்க. ரெஃப்யூஜின்னா ஐநா சபையினுடைய தீர்மானப்படி சில உரிமைகள் உண்டு. அந்த உரிமை கொடுக்கக்கூடாதான் ஈழத்தமிழனுக்கு. ஒரு சட்டம் போன 2 வருஷம் முன்னாடி போட்டாங்கல்ல, பாகிஸ்தானில் அந்த பெரும் மதத்தினால் பாதிக்கப்பட்ட சிறுபான்மை மதம் அதில் வந்தவங்க இந்துக்கள் வந்தால் பாகிஸ்தான்ல இருந்து, அப்படி பங்களாதேஷ்லேருந்து வந்தால், பர்மாவிலேருந்து வந்தால், திபேத்திலேருந்து வந்தால், அவர்களுக்கு அந்த ஊர் குடிமக்கள் அங்கே அந்த பெரும் மதத்தினுடைய ஆதிக்கத்தினால் பாதிக்கப்பட்டு வந்தாங்கன்னா அந்த இந்துக்களுக்கு இந்தியாவில் குடியுரிமை கொடுக்கலான்னு ஒரு சட்ட திருத்தம் பண்ணாங்க. ஞாபகம் இருக்கா? ஆமா. ஆனால் இலங்கையிலிருந்து தப்பித்து வந்தால் என்ன போடுகல சேகல் போதுமா? ஏன் அவனுடைய காட்டி கொடுக்குற திமுக அதிமுக இருக்கான். எவன் பெருசா பேய விட்டாங்க. நம்மளை எங்கேயும் மேடையில போயிட்டுருவாங்க, காத்துல மறைஞ்சு போயிடும். நம்ம கையாட்கள், நம்ம கருங்காலிகள் திமுக அதிமுக இருக்கான், இதை பத்தி பேச மாட்டான் என்ற துணிச்சல்ல தான்
ஏன்னா அங்கெல்லாம் பெருமதத்தினால முஸ்லீம்னால பாதிக்கப்பட்டா, பௌத்த மதத்தினால பாதிக்கப்பட்டா, நீ வந்து குடியுரிமை கொடுப்ப. அவங்க அங்கேருந்து வர இந்துக்களுக்கு. சிங்கள பௌத்தத்தால பாதிக்கப்பட்டா கொடுக்க மாட்டாங்க. ஏன்? தமிழன் இந்துவா இருந்தாலும் தமிழனா இருக்க. இந்துத்துவா பேசுற பாஜக செஞ்ச சட்டம் இது. இந்த பாஜக நம்ம தமிழன் இருக்கலாமா, தமிழச்சி இருக்கலாமா, ஆதரிக்கலாமா? அது கண்ணுக்கு தெரிஞ்சு பண்றான் அவன். இந்து மதத்துக்கு பாதுகாப்புங்கிறதுக்கு ஏன் அவங்க இந்து இல்லையா? அவங்கெல்லாம் அங்க இதுல அங்க சிவன் கோயில் இடிக்கலையா, முருகன் கோயில் இடிக்கலையா, பிள்ளையார் கோயில் இடிக்கல? அவங்க எவனும் கிடைச்சது கிடையாது, இன்னைக்கு வரைக்கும் கிடைச்சது கிடையாது. அதனால இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம செயல்பட வேண்டும். அந்த வகையில் ஒரு பெரும் ஈகத்தை நாம் செய்திருக்கிறோம். அந்த ஈகியர் பேரால் உறுதி எடுத்து நம்ம அவர்களுக்கு ஒரு அவர்களுடைய பேரழிவுக்கு ஒரு பதில் போல இன உணர்ச்சியை ஏற்படுத்தி தமிழ்நாட்டிலே வளர்ச்சி பெற்றால் ஈழத்துக்கும் துணை செய்யும். இன்னும் எங்கெங்கேயோ சிங்கப்பூர், மலேசியா, பர்மா அங்கங்கே வாழக்கூடிய தமிழர்களுக்கு அது துணை செய்யும் என்ற முறையில் தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு பெரும் பொறுப்பு இருக்கிறது என்ற நிலையில் அந்த உறுதியை நாம் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் முள்ளிவாய்க்கால் ஈகியருக்கு வீர வணக்கம் செலுத்தி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.